இடத்துலையுமே சொல்லிகிட்டே இருந்தேன், எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லிகிட்டே இருந்தேன். லைக் அன்றைக்கி நான் வந்து ஒரு மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்கும்போது ரஜினி சார் சொன்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் என்னை வந்து கான்ஃபிடென்ட்டாக அந்த சாய்ஸ் எடுக்க வச்சதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். இப்போ சாரை மீட் பண்ணோம், சார் வந்து அதை சொல்லியிருந்தாங்க, ஹீரோ ஆகிட்டீங்க அப்படின்னு திரும்ப கேட்டிருந்தாங்க. அந்த சர்க்கிள் அப்படியே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்கிறது, அன்னைக்கு இருந்த அபியும் இன்னைக்கு இருக்க அபியும் வேற வேற ஒரு பர்சனாக நான் ஃபீல் பண்ணேன் அன்னைக்கு. அண்ட் முதல் நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மதன் சொன்ன மாதிரி நானும் மதனும் அங்கே தான் உட்காந்துருக்கும் போது எல்லாரும் சைலண்டாக கொஞ்ச நேரம் படம் பார்த்துருக்காங்க. மதன் ப்ரோ என்ன ப்ரோ இந்த காமிக்லாம் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உனக்கு புதுசு இல்லை, எனக்கு பழகிடுச்சு. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நானும் இப்படி தான் இருந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளுக்குள்ள ரசிப்பாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் படம் முடிஞ்சோன்னா அவ்வளோ அழகாக அந்த படத்தை வெளியே கொண்டு போய் சேர்த்திங்க. நல்ல ரிவ்யூஸு. மதனே வந்து ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, ஆமாம் அப்படிதாங்க, அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க. நல்லா கொண்டு போய் சேர்த்திங்க. எல்லாருக்கிட்டையுமே வந்து இப்போ கூட சார் கூட காமிச்சாங்க, ஹீரோ கதாநாயகனை பார்த்த உடனே பிடிக்கவில்லையா அப்படின்னா, பாட்டை பார்க்க பிடித்துள்ளது அப்படின்னு பார்த்துட்டாரு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அழகா மக்களுக்கு அது எப்படி படித்தா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி அழகா அதெல்லாம் எடுத்து போய் சேர்த்திங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் முதல்ல என்னோட மதன் என்னைய வந்து ஹீரோ ஆக்கி இன்னைக்கு வந்து நிற்க வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது எப்படி சொல்கிறது, மோர் தென் அ ஃப்ரெண்ட். நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன் உங்களை இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இன்னும் இந்த ஜேர்னி பெருசாக போயிட்டே இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ மதன், லவ் யூ ஸோ மச். அடுத்ததாக ஷான் சார் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலாக மட்டும்தான் பண்ணியிருக்காரு. என்றைக்குமே அதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் ஒன்று எல்லாத்துலேயுமே பண்ணுவார். அபிக்கு இது செமையாக பண்ணும், அபிக்கு இது சூப்பராக பண்ணும். இன்னொன்று வந்து ஒருத்தங்களை வந்து புகழ்றது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ இதாக வந்துடாது. இப்போ ஒருத்தங்க வந்து நம்ம பேசுவோம், பட் அவங்க பயங்கரமாக புகழ்ந்து அவங்களே கூச்சப்படுற அளவுக்கு வைக்கிறது வந்து ஷான் சார். எல்லா இடத்துலையுமே நம்மளை வந்து அந்த எந்த ஒரு ஈகவும் இல்லாமல் அப்புறம் ஐயோ இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் சார் அந்த சப்போர்ட்டுக்கு என்றைக்குமே. அடுத்ததாக மோகன் தான், தேங்க்யூ. நீங்களும் அப்படிதான். எனக்கு வந்து காசே வாங்காம பிஆர் பண்ற சில குரூப்ல அவரும் ஒருத்தர். ஸோ எல்லா இடத்துலையுமே போனா என்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா எல்லா இடத்துலையுமே நல்லா சொல்லுவீங்க. எனக்காக ரொம்ப அழகான பாடல்கள். இந்த டீமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா ரொம்ப தேங்க்யூ. அடுத்ததாக சுரேஷ் ப்ரோ, எல்லாருமே பார்த்துட்டீங்க அவரோட ஒர்க்கை. அவ்வளோ மேஜிக் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். அன்னைக்கு எனக்கு கால் பண்ணார். ஆக்சுவலி கால் பண்ணிட்டு ப்ரோ ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு ஆஃபர் வருது ப்ரோ, என்ன ப்ரோ இது அப்படின்னு கேட்டார். அது சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒரு பெரிய படம் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ப்ரோ. அடுத்ததாக ஸ்ரேயாசன்னா, தேங்க்யூண்ணா. இந்த படத்தில் நீங்கள் இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை எவ்வளோ ஒரு பெரிய படமாகவே நீங்கள் கொண்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அனஸ்வரா, தேங்க்யூ. அனஸ்வரா நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாக ஒர்க் ஆகிருந்துச்சு. எல்லாருமே அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் கொலாபரேஷன். கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் நிறைய படம் பண்ணுவோம் நம்புகிறேன். அண்ட் அடுத்ததாக படத்தில் நடிச்ச காவியா. ஸோ காவியாவுக்கு வந்து நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொன்னேன். அது நடக்குது. இன்னைக்கு ஃபுல்லாக காவியா எடிட்ஸ் அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு ட்ரெண்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின் அதே மாதிரி தான், தியேட்டரில் எல்லாருமே வந்து உங்கள் பேரை சொல்லி கத்தும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. தேனிமுருகன் சார், நான் வந்து எல்லா டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லியிருந்தேன் உங்களை நடிக்க வைக்கிறோன்னு. எல்லாருமே இப்போ அதை பார்த்துட்டு உங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. அடுத்தது சரவணன் சார், ரொம்ப சந்தோஷம் சார். நம்மளோட சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க, அந்த 3 பட சீன்லாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆனந்திகா, தேங்க்யூக்கா. இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தீங்க, அது அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. அப்புறமா ஃபைனலி என்னோட ப்ரொடியூசர்ஸ், முதல்ல வந்து மகேஷன் தான். அதுதான் இப்போ ப்ரொடியூசர், ஆக்டர், டைரக்டர் இதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேமிலி இவங்கெல்லாம் எனக்கு. ஏன்னா படம் ஹிட் ஆயிடுச்சு, படம் செம்ம, நாங்கள் எதிர்பார்த்த விட சூப்பர் கலெக்ஷன்லாம் பண்ணுது, நல்லா போயிட்டு இருக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு 3 days முன்னாடி எனக்கு 2 days முன்னாடி கால் பண்ணாரு. நேற்று கால் பண்ணிட்டு அப்படின்னு நான் எதுவும் தப்பு பண்ணனடா, எல்லாம் கரெக்டாக பண்ணனடா அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. அந்த குவாலிட்டி வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும் இருக்குன்னு தெரியல. ஏன்னா என்கிட்ட வந்து அது அவ்வளோ பண்ணிட்டு படம் எல்லாமே நல்லா எக்ஸாம்பிள் கேட்குறாரு. நான் என்னடா தப்பு பண்ண சொல்லு, நான் திருத்திக்கிறேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு. நானும் சில விஷயம் சொன்னேன், இதெல்லாம் ஓகேடா கரெக்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் தப்பு தான், இதெல்லாம் கரெக்ட், இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்குமே வந்து அவர்கிட்ட வந்து எனக்கு பேசுறதுக்கு ஒரு தயக்கமோ பயமோ இருக்காது. எனக்கு என்ன தோணுதோ நம்மகிட்ட பேசலாம். அவரும் அந்த மாதிரி தான். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி முன்னாடி ஆரம்பிச்சது, இது இன்னும் பெரிய ஜர்னி போகும். ஸோ அடுத்ததாக சௌந்தர்யா மேம். ஸோ சௌந்தர்யா மேம் பற்றி எனக்கு ஒன்று சொல்லணும்னா, அது நான் சொல்லாமல் வேணாமல் தயக்கத்திலே இருந்தேன். பட் மேமே அட்ரஸ் பண்ணதுனால நான் அதை சொல்கிறேன். அன்னைக்கு ஒரு ஃபோன் கால் இருக்கும்போது மேம் ஒரு கலெக்ஷன் வந்துச்சு. அப்போ மேம்கிட்ட பேசிது, மேம் சூப்பர் மேம், நல்லா ரிசீவ் ஆகிட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது மேம் சொன்னாங்க, அப்படி ஒரு சக்ஸஸ் இப்படி தான் ஃபீல் ஆகும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
அது சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மேம் வந்து நிறைய இடத்துல அவங்க ஜென்யூனா சிரிச்சு சந்தோஷப்பட்டு நான் நிறைய இடத்துல பார்த்தா மேம்கிட்டே நான் சொல்லியிருக்கேன், மேம் உங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன வந்து நம்பி என்னையும் பயங்கரமா புஷ் பண்ணி அப்படி நீங்க ஸ்டார் நீங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி என்னை வந்து என்னைக்குமே மோட்டிவேட் பண்ணி இன்னைக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன் மேம். நான் அதை மனசுக்குள்ள எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. அண்ட் இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே சொல்றேன், சௌந்தர்யா மேம், மகேஷ் அண்ணா, நான் இன்னொரு படம், பெரிய படம் ஒன்று பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஒரு படம் இல்லை, நிறைய படம் பண்ண போறோம். ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒருத்தர் வந்து புதுசாக யார் வந்தாலுமே வந்து அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்லைனாலும் சரி, அவங்கள வந்து ஹீரோவோ ஏதோ நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து நம்ம ஊரில் மட்டும்தான் ரொம்ப அதிகமாக நடக்குது. அது காரணம் ப்ரெஸ் மீடியா அண்ட் தமிழ்நாட்டு மக்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.